சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா கிரிமினல் வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். அருவி அந்த கோவத்துல தான் எங்க அம்மா பொறுக்க முடியாம அவனை போய் மிரட்டி இருப்பாங்க. இங்க பாரு புகழ், அருவி சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அதுக்காக தான் நாராயணமூர்த்தியை மிரட்டவே போனேன். அத கூட வீடியோ எடுத்து உங்களை எல்லாம் தூண்டி விடுவான்னு சத்தியமா நான் நினைக்கல. இதுல இருந்து அவ எவ்வளவு பெரிய கிரிமினல் உங்களுக்கு தெரியலையா? ஏய், அவர்லாம் கிரிமினல் கிடையாது, நீதான் கிரிமினல். மாப்ள, இந்த வீடியோ மட்டும் நான் போலீஸ்ல கொடுத்தேன்னு வச்சுக்க, மறுபடியும் நீ கம்ப்ளைண்ட் வேண்டியதான். மாப்ள ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்றது எதுவுமே நீங்க கேக்குறது இல்ல. நீங்க அந்த ஆளு மேல ஓவரா நம்பிக்கை வச்சு நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க மாப்ள. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. உங்க பெரியப்பா ரொம்ப தப்பானவரு, அவரை நம்பாதீங்க. நீங்க என் தங்கச்சி எதிரிய பாக்குறத விட்டுட்டு அவ சொல்றது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். நாங்க சொல்றதுக்காக நீங்க கொஞ்சம் அவரை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த நாராயணமூர்த்தி தான். மாப்ள, நாம ஒத்துமையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும். சும்மா நிறுத்துறீங்களா? உங்க தங்கச்சிங்க பெரியப்பாவை சுட முயற்சி பண்ணிருக்கான்னு உங்ககிட்ட ஆதாரத்தோட காட்டியிருக்கோம். ஆனா அதை மறைக்கிறதுக்கு நீங்க என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ தம்பி, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் உங்க பெரியப்பாவை மிரட்டினதெல்லாம் உண்மைதான். அதுக்கு என்ன காரணங்கிறத என் பொண்ணு அருவியே சொல்லிட்டா. அதை தவிர வேற எந்த காரணமும் எனக்கு இல்ல. ஆனா ஈஸ்வர் காணாம போனதுக்கு சத்தியமா நான் காரணம் இல்ல புகழ். நான் சொல்றத கொஞ்சமாவது நம்பு. போதும், நிறுத்து. நீ சொல்றத நம்பறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நல்லவன் நிரூபிக்க முடியாது உன்னால. பார், முதல்ல எங்க அண்ணனை கடத்துறதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அத எங்க அம்மாக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நம்பவே மாட்டீங்க. ஏய், நீ வாய மூடு. கலை, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். எங்க அண்ணன் மட்டும் வராம இருக்கட்டும், இன்னும் நீ என்ன கதி ஆக போறன்னு பாரு. மாமா, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் நம்ப போறது இல்ல. ஆனா ஒரு நாள் எல்லாத்துக்குமே நீங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுவீங்க. எங்க அம்மா தப்பு செய்யலன்னு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். எங்க அம்மாவை மரியாதை இல்லாம நடத்தினதுக்காக நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. பார், நான் இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்பேன்னு கனவுல கூட நினைக்காத. எங்க அண்ணன் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வந்து சேரணும். இல்ல அப்ப சொன்னதான் சொல்றேன், உயிரோடவே இருக்க மாட்டேன். மாப்ள, வாண மாப்ள, நீங்க எதுக்குமா அந்த ஆளை போய் மிரட்டினீங்க? இப்ப பாருங்க, அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை பத்தி உங்ககிட்ட தப்பான எண்ணத்தை உருவாக்கிட்டான். ஒரு தடவை அப்பா போய் அவன் கிட்ட சண்டை போட்டப்போ இதே மாதிரிதான் பண்ணான். அவன் கைய அவனே அறுத்துக்கிட்டு அப்பா மேல பழிய போட்டான். இப்ப உங்க விஷயத்திலயும் அதே தான் நடந்திருக்கு. அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? புகழ் எப்படி வந்து மரியாதை இல்லாம பேசிட்டு போறாரு பாருங்க. இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அருவி, என்ன மன்னிச்சிருமா. என்னால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்கவே முடியல. நீ பண்ற முயற்சி எல்லாமே தோத்துக்கிட்டே இருக்க. அதுக்கு காரணம் அந்த கிரிமினல் நாராயணமூர்த்தி தானே. அதுக்காக தான் அவனை மிரட்டி பணிய வைக்கலான்னு போனேன். அருவி, நீ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு அவங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க. அதனால கோவப்பட்டு அவனை போய் மிரட்டிருக்காங்க. அதுக்காக அம்மா மேல கோவப்படாத அருவி. அருவி, சங்கரி நேர்மையானவம்மா. ஆனாலும் அவன் முன்கோபத்தினால அவ வாழ்க்கையில நிறைய இழந்திருக்காமா. நீ அவளை தப்பா நினைக்காதம்மா. நீ அவன் மேல கோவப்பட்டா பாவம் மனசு உடைஞ்சு போயிடுவா அவ. அப்பா, எனக்கு புரியுது. ஆனா புகழ் வந்து என் அம்மாவை மரியாதை இல்லாம பேசும்போது என்னால பொறுத்துட்டு இருக்க முடியலப்பா. இதுக்கு மேல யார்கிட்டயும் அம்மா அவமானப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி அம்மா செஞ்சதுல எல்லாம் எந்த தப்பும் இல்ல. அவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல.
என் அம்மாவை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்